இன்றைக்கி டிபிஎம்எஸில் வந்து கன்கரன்சினா என்ன, ஸோ என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது கன்கரண்ட் எக்ஸிக்யூஷனில் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ கன்கரன்சினா என்னென்னா டிபிஎம்எஸில் மல்டிபிள் யூசர்ஸ் வந்து ஷேர்டு டேட்டாவை சைமல்டேனியஸாக அக்சஸும் பண்ணிக்கலாம், மாடிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து சைமல்டேனியஸாக எக்ஸிக்யூட் பண்ணாலும் அது வந்து மெயின்டைன் பண்ணும் டேட்டா பேஸை வந்து கன்சிஸ்டன்ட்டாகவும் அக்யூரசி அண்ட் ரிலேபிளாக இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கிறோம். ஸோ இது வந்து இன்ஹான்ஸ் பண்ணுது சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸை. எப்படின்னா இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுது டிரான்சாக்ஷனோட த்ரூ புட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ வந்து சைமல்டேனியஸாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம்ல, அப்படின்னா வந்து நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதை தான் சொல்லுவாங்க இன்க்ரீஸ் பண்ணுது டிரான்சாக்ஷன் அப்படின்ட்டு. இதனால் வந்து வெயிட்டிங் டைம் வந்து ரெடியூஸ் ஆகுது, ஆப்டிமைஸ் ஆகுது. சிபியூ இன்புட் அவுட்புட்டோட யூசேஜும் வந்து ஆப்டிமைஸாக வந்து இருக்குது. ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து அக்கர் ஆகும் இந்த கன்கரண்ட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு வந்து பார்க்குறோம். இப்போ வந்து மல்டிபிள் டிரான்சாக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது சேம் டைமில். அப்போ வந்து சம் ப்ராப்ளம்ஸ் வந்து அக்கர் ஆகும். அந்த ப்ராப்ளம் வந்து என்ன செய்யும்னா, ஸோ டேட்டா பேஸை வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக வந்து மாற்றும். ஸோ என்னென்ன ப்ராப்ளம்னா, லாஸ்ட் அப்டேட் ப்ராப்ளம், அன்ரிப்பீட்டபிள் ரீட் ப்ராப்ளம், அதுக்கடுத்து டெம்பரவரி அப்டேட் ப்ராப்ளம், அதுக்கடுத்து வந்து பேண்டம் ரீட் ப்ராப்ளம் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ வந்து லாஸ்ட் அப்டேட் ப்ராப்ளம். லாஸ்ட் அப்டேட் ப்ராப்ளம்னு என்னென்னா, ஸோ ரெண்டு டிரான்சாக்ஷன் வந்து அப்டேட் பண்ணுது, சேம் டேட்டாவை சேம் டைமில் அப்டேட் பண்ணுச்சுன்னா ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ஒன்று அப்டேட் பண்ணது வந்து லாஸ் ஆயிரும், ஒன்று மட்டும் இருக்கும் அப்படின்றது தான் வந்து லாஸ்ட் அப்டேட். லாஸ் ஆயிரும் ஒரு அப்டேட் பண்ணது, அதான் வந்து லாஸ்ட் அப்டேட் ப்ராப்ளம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, ஸோ ஏன்ற யூசரோட ஏன்றது ஒரு யூசர் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து பேலன்ஸ் வந்து 1000 ரூபி இருக்குது. அதை வந்து T1 டிரான்சாக்ஷன் T2 டிரான்சாக்ஷன், இது ஒரு கம்ப்யூட்டர் இது ஒரு கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்க. ரெண்டு இதில் வந்து ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ரீடுனா வந்து பேலன்ஸ் செக் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க, ரைட்டுனா டெபாசிட்டோ இல்லாட்டி வித்ட்ரா பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இனிஷியலாக T1 டிரான்சாக்ஷன் ஏன்ற அக்கௌண்ட்டில் ரீட் பண்ணுறப்ப எவ்வளோ இருக்கும், ஸோ இது வந்து 1000 ரூபீஸில் இருக்கும். ஸோ அதே மாதிரி T2 டிரான்சாக்ஷனும் வந்து ஏன்ற அக்கௌண்ட்டில் ரீட் பண்ணுறப்ப 1000 ரூபீஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ டிரான்சாக்ஷன் T1 வந்து 50 ரூபீஸை வந்து ஆட் பண்ணுது, அப்போ எவ்வளோ இருக்கும், 1050 இருக்கும். ஸோ அதை எடுத்து இது யூஸ் பண்ணாமல் இதுவும் தனியாக வந்து 1000 ரூபீஸை வந்து ஆட் பண்ணுது. அப்போ வந்து என்னென்னா 1100 ஆகும். அப்போ வந்து இது ஓவர் ரைட் ஆகி இந்த 1050 வந்து எரேஸ் ஆகி இந்த 1100 மட்டும் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ T1 வந்து 50 ஆட் பண்ணுது, ஸோ T2 வந்து 100 ஆட் பண்ணுது. ஸோ கரெக்ட் வேல்யூ எப்படி இருக்கணும், ஸோ 1050யோட 100 ஆட் பண்ணி 1150 தான் வந்திருக்கணும். ஆனால் நம்மளுக்கு வந்து ஃபைனல் வேல்யூ வந்து 1100 மட்டும் தான் வந்திருக்கும். ஏன்னா D1ஓட அப்டேட் பண்ணதை லாஸ் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதை தான் சொல்லியிருப்பாங்க T1ஓட சேஞ்சஸ் வந்து லாஸ் ஆயிரும், ஏன்னா D2 வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். இந்த அப்டேட் வந்து மேட் பை T1 பண்ணதை வந்து ஓவர் ரைட் பண்ணி லாஸ் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து செகண்ட் ஒன்று வந்து என்னென்னா, ஸோ வந்து அன்ரிப்பீட்டபிள் ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி வந்து இன்கன்சிஸ்டன்ட் ரீட் அப்படின்னு. ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ரீட் பண்ணுது, சேம் டேட்டாவை தான் ரெண்டு தடவை ரீட் பண்ணுறப்ப, ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் வேல்யூ. முதல் தடவை ரீட் பண்ணுறப்போ ஒரு வேல்யூ கிடைக்குது, அதே டேட்டாவை இன்னொரு தடவை ரீட் பண்ணுறப்ப ஸோ வந்து இன்னொரு வேல்யூ வந்து கிடைக்குது. அதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரீட் த சேம் டேட்டா ஐட்டம் ட்வைஸ், ரெண்டு தடவை ரீட் பண்ணுது, அப்போ வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து கிடைக்குது. ஏன்னா ஸோ அனதர் டிரான்சாக்ஷன் வந்து இன்பிட்வீனில் வந்து அந்த வேல்யூவை வந்து மாடிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து இனிஷியலாக வந்து பேலன்ஸ் வந்து 1000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டிரான்சாக்ஷன் ரீட் பண்ணி பார்க்குது. ஃபஸ்ட்டு டைம் வந்து ரீட் பண்ணுறப்ப ஏன்ற அக்கௌண்ட்டில் 1000 ரூபீஸ் இருக்குது. அதே கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் அந்த டிரான்சாக்ஷன் T1 இன்னொரு தடவை பேலன்ஸை வந்து ரீட் பண்ணி பார்க்குறப்ப வந்து 3000 இருக்குது. ஏன்னா இடையில வந்து இன்னொரு டிரான்சாக்ஷன் வந்து அக்கௌண்ட்டில் வந்து 2000 ஆட் பண்ணி அதை 3000 மாற்றிடுது. அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து T1 டிரான்சாக்ஷன் ரீட் பண்ணுறப்ப 1000 ரூபீஸ் இருக்கும், கொஞ்சம் நேரம் கழிச்சு லேட்டராக ரீட் பண்ணுறப்போ 3000 இருக்குது. அப்போ சேம் டேட்டாவே வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸை வந்து கொடுக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து நான் ரிப்பீட்டபிள் ரீட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து ஸோ வந்து டெம்பரவரி அப்டேட் ப்ராப்ளம், தேர்ட் ஒன். ஸோ டெம்பரவரி அப்டேட் ப்ராப்ளம் என்ன, சேவ் பண்ணாத டேட்டாவை வந்து யூஸ் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்குவோம். ஸோ இப்போ வந்து இனிஷியலாக வந்து ஏன்ற அக்கௌண்ட்டில் வந்து 1000 ரூபீஸ் இருக்குது. ஸோ வந்து ரீட் பண்ணுது அக்கௌண்ட்டில் ரீட் ஆஃப் அக்கௌண்ட் ஏல ரீட் பண்ணுறப்ப 1000 ரூபீஸ் இருக்குது. இப்போ ஏவை வந்து அப்டேட் பண்ணுது, 50 ரூபீஸ் ஆட் பண்ணி இப்போ வந்து 1050 வந்து மாற்றிடுது. ஸோ மாற்றிட்டு சேவ் பண்ணலை, சேவ் பண்ணாத வேல்யூவை எடுத்து இந்த டிரான்சாக்ஷன் D2 எடுத்து யூஸ் பண்ணி அதை வந்து மாற்றிடுச்சு. இப்போ வந்து 1100 வந்து மாற்றிடுச்சு. இப்போ டிரான்சாக்ஷன் T1 வந்து ஏதோ வந்து ஃபெயிலியர் நடக்குதுனால திரும்ப ரோல் பேக் பண்ணி ஆரம்பத்துலேருந்து ஸோ திரும்ப எங்கே சேவ் பண்ணாதனால இது ஃபுல்லாக வந்து அழிஞ்சிரும். ஸோ அப்போ வந்து எங்கே போயிடும், இங்கே தான் வந்து வந்துடும், எங்கே இவ்வளோ ரீட் பண்ணிச்சோ அங்கே வந்து போயிடும். இப்போ வந்து ஏவோட அக்கௌண்ட் வேல்யூ இருக்கும் 1000 இருக்கும், ஆனால் இது வந்து என்னதை எடுத்து ரீட் பண்ணி வேல்யூ வந்து சேவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணியிருக்கு 1050 வச்சு ப்ராசஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் டர்ட்டி ரீட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சேவ் பண்ணாத ஃபஸ்ட்டு வந்து D2 வந்து
T2 வந்து எதை ரீட் பண்ணியிருக்கு 1015 சேவ் பண்ணாத அதை வந்து ரீட் பண்ணியிருக்கு. அப்போ அதுக்கடுத்து லேட்டராக தான் D1 வந்து ரோல் பேக் ஆகி இப்போ வந்து 1000 வந்து மாறிடுச்சு. அப்போ வந்து D2 வந்து இன்னும் இன்வாலிட் டேட்டாவை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. இதுக்கு பேர் தான் டர்ட்டி ரீட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் சென்டென்ஸை சொல்லியிருப்பாங்க. when the transaction வந்து ரீட் பண்ணுது டேட்டா that has been updated by இன்னொரு டிரான்சாக்ஷன் அப்டேட் பண்ண டேட்டாவை யூஸ் பண்ணுது. ஆனால் வந்து that has been not yet committed சேவ் ஆகலை, சேவ் பண்ணாதான் எடுத்து யூஸ் பண்ணிருச்சு. இப்போ அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயில் ஆனனால ரோல் பேக் ஆயிடுது. அதுக்கடுத்து இப்போ வந்து அந்த ரீட் பண்ணிச்சில்ல ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷனு அது வந்து இப்போ வந்து இன்வாலிட் டர்ட்டி டேட்டாவை வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து டெம்பரவரி அப்டேட் ப்ராப்ளம் இல்லாட்டி வந்து டர்ட்டி ரீட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து ஃபோர்த் ஒன் வந்து பேண்டம் ரீட் ப்ராப்ளம். ஸோ பேண்டம்னா வந்து பேய் மாதிரி திடீர்னு பேய் மாதிரி வந்து சடனாக வந்து நிற்காது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் வந்து இருக்குது. ஸ்டூடெண்ட் டேபிளில் ஃபஸ்ட்டு வந்து ரீட் பண்ணுறாங்க. கிளாஸில் வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தா இடையில திடீர்னு இன்சர்ட் பண்ணுறாங்க. இன்னொரு அட்மின் வந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த கிளாஸ் ஏல ஆட் பண்ணுறாங்க. அப்போ வந்து திரும்ப ரீட் பண்ணி பார்க்குறப்ப 6 ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. அதை ஏதாச்சும் ஒரு புது ரோவோ அப்பியர்ஸ் சடனாக ஏதாச்சும் இடையில வந்து திரும்ப சடனாக பண்ணுறாங்கன்னா அந்த பேர் தான் வந்து இஸ் கால்ட் அ பேண்டம் ரோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஒரு கண்டிஷன் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணதுக்குரிய அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறதுக்கு செட் ஆஃப் ரோட்ஸை. ஆனால் இன்னொரு டிரான்சாக்ஷனை வந்து சடனாக ஏதாச்சும் ஒரு இதை வந்து இன்சர்ட் பண்ணாலோ டெலீட் பண்ணாலோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் ஏற்கனவே எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு இப்போ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா இப்போ வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ரோஸை வந்து கொடுக்கும். இடையில எக்ஸிக்யூட் பண்ணுறனால இப்போ புது ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து பேண்டம் ரீட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து சடனாக பண்ணுறது.